சார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்து வெற்றி பெற்றது எனக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். ஒருவேளை கமலஹாசன் முதல்வராக வந்திருக்காங்கன்னா கூட நான் பொறாமப்பட்டிருப்பேன்னு ஒரு மாதிரி ஒரு சிரிப்பலையோட சொல்லியிருக்காரு. சிரிப்போட தான் சொன்னாரு தவிர நாங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம், பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsmen you can find in தமிழ்நாடு. அது நம்ம சினிமா துறையில் இருக்கோம். நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்தோம். சார், இப்போ சினிமா சம்பந்தமா நீங்க வந்து முதல்வர்கிட்ட நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க. அதுல 1-2 முக்கியமானது என்னன்றது நீங்க சொன்னீங்கன்னா இல்லையே, அதுதான் இருக்கேன். நீங்க படிச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அது முதல்வர்கிட்ட போயிடுச்சா? முதல்வர்கிட்ட இருக்கு. அது பத்திரிகையில் உங்க நண்பர்களே அதை போட்டிருக்காங்க. திரும்ப அதையே பேசிட்டு இருக்க வேண்டாம். அதுல நல்லது எதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை சிறப்பா கோடிட்டு காட்ட வேண்டியது உங்க கடமை. அவரோட படமே நிக்குது சார். முதல்வர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அரசியல் கட்சி தலைவர்களை நேரடியா அவங்க இல்லத்துக்கு போய் நேரடியா சந்திச்சாரு. இதுல வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கல அப்படின்றது ஒரு பேசு பொருளா இருக்கு. 25 பேர் அவங்க கூட போறதா சொல்லியிருக்காங்க. இதுல கொரோனா பிரச்சனைகள் இருக்கு, யார் தலைமைன்றது எங்களுக்கு தெரியல. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த அணுகுமுறையை? ஏன்னா அது மாதிரி தான் பாக்குறேன், வேடிக்கை பாக்குறேன். நடிகர் விஜய் வந்து முதலமைச்சரா பதவி ஏற்று ஆட்சி நடத்திட்டு வர்றாரு. நீங்க ஒரு அரசியல் தலைமையில் இருக்கிறவங்க, உங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு? அவருடைய ஆட்சி நடப்புகள் எப்படி இருக்கு? நேரடியா சந்திச்சிருக்கீங்க. இல்லைங்க, 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படிதான் இருக்க முடியும். 15 நாள்லயும் அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது. அரசியல் சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோன்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க. நீங்கள் தான் அது நல்லபடியாக நடக்குதாங்கிறது நீங்கள் தான் கவனிக்கணும். நாங்களும் கண்காணிக்கிறோம். இல்லை சார், திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு. இது தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசுகிற ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தா அது பேர் திராவிட கட்சி தான் என்னை பொறுத்தவரை. அதாவது கம்பல் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டை பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.